சீராரும் கடலொடுத்த நிலமடந்தை கையிலொழுகும் சீராரும் அகலமென திகழ் பரத கண்டமிதி வெக்கணமும் அதில் சிறந்த திராவிடமும் பேர் நடந்துகிட்டு இருக்கு. என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்க? எங்கடா ஒருத்தன் நம்ம கூட வந்தானே? அவன் கிளாஸுக்கு போயிட்டான்டா. அவனெல்லாம் என்ன கூட்டு வரியா? அடா நாங்க கூப்பிடலடா, அவனா ஓடி வந்துட்டான்டா. மாட்டி ஈட்டி விட்டுற போறான்டா. டேய் எங்கேயாவது போலாமா? குளத்து குளிக்க போலாமாடா? டேய் வேணாண்டா. வேற என்னடா பண்ண? ஏதாவது சொல்லுங்கடா. ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அங்க வச்சு வருத்துருவான். கிளாஸ் விட்டு வெளியே போங்கடா. என்ன சார் நோட்டை தூக்கி வீசுறியா? டேய் அடுத்து நீ தான் வெளியே போவா. உங்க தள்ளி உட்காந்து எழுது. டேய் இன்னைக்குமே வெளியே பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டோம்டா. ஏன்டா ஒரு பிட்டு கூட அடிக்க தெரியாம இருக்கா? எந்த சார்ட்ட போய் மாட்டினா? சரி சார்ட்ட வந்து பிடி சார் கூப்பிடான்னு சொல்லி கூட்டு போடா. சரி வா. என்னடா நீ? சார் பிடி சார் அல்லியாசனையும் ஆதிலையும் கூட்டு வர சொன்னாங்க சார். அவங்க 2 பேர் கிளாஸ்ல இருக்கிறதே வேஸ்ட். உங்களை எல்லாம் பார்த்தா படிக்கிற மாதிரியாடா இருக்குது. போங்கடா. டேய் அந்த வாத்தியம் எந்த செடுத்துட்டா வருவான்? வந்தோன்னு புலந்துடலாம். இன்னைக்கு கண்டிப்பா அடிக்கணும். കണ്ണു ചുവക്കാണ്, പല്ല് കടിക്കണം, ഇഷ്ടിച്ചു വിരട്ടണം, ആകെ വിയർക്കണം. നാടി ഞരമ്പ് വലിഞ്ഞു മുറുകണ്, പേശികളാകെ ഉരുണ്ട് കയറണ്. ചങ്ങിനകത്ത് താളമടിക്കണ്, തകിട മേളമടിക്കണ്. எப்ப பாரு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். തുട്ടി തുട്ടിക്കണ്. പേരത്ത് കയ്യാറാണ്, വെള്ളച്ചപ്പാട്ട് പോലെ ഉറഞ്ഞു തുള്ളണ്. டேய் சீக்கிரம் வாடா, ஃபர்ஸ்ட் பீட் டெஸ்ட் வச்சிருக்காரு ஐயா. டெஸ்டா? எனக்கே ஒண்ணும் தெரியாதுடா. என்னது டெஸ்டா? போறதே வேஸ்ட்டா. அப்ப இன்னைக்கும் கட்டடிச்சிருமா? அப்ப படுத்துரும். ஏய் எந்திரிங்கடா. டேய் ஏய் எந்திரிங்கடா. டேய் எந்திரிங்கடா. என்ன பண்ண? அடே கண்ணு. ஏன்டா டெஸ்ட்டுக்கு வரல? ஐயா எல்லாரையும் திட்டினார்ரா. இன்னும் பரீட்சைக்கு 1 மாசம் தான் இருக்கு. இப்போ படிச்சா கூட பாஸ் ஆயிடலாம். இதான் உங்க லைஃபு. இப்போ விட்டீங்கன்னா லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னாரு. யாரு? டேய் எங்கடா உங்க அண்ணன்? எங்க அண்ணன் வெளியே போயிட்டானே. எங்கடா போயிருப்பான்? தெரியல, இப்பதான் எங்க வெளியே போனா. நாளை காலை 7 மணிக்கு மேட்ச் இருக்குடா. அவன் வந்தாட்டே சொல்லிடுறியா? வந்ததுமே சொல்றேன். அண்ணா ரிஸ்வாண்ணா வந்தாங்க. நாளை காலைல 7 மணிக்கு மேட்ச் இருக்குதான் உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. டே காலைல 7 மணிக்கு கை போட்டு மேட்சுக்கு போகணும். சரிண்ணே எழுப்புறேன். இப்போ எக்ஸாம் எழுதுனியா? எக்ஸாமா ஒண்ணுமே எழுதடா. ஏதோ எழுதியிருக்கேன். நான் ஒண்ணுமே எழுதலடா, அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து சார் பார்த்து எழுத விட்டாங்கடா. +2 என்றழைக்கப்படும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. ரிசல்ட் பாத்தியா? ஆதிலா லெசன் பாஸ் ஆயிட்டாங்கடா. நம்ம 2 மட்டும் ஃபெயில்டா.
டீ மச்சான் இந்த வராங்கடா. உங்க ரிசல்ட் என்னாச்சு? நான் ஃபெயிலு. நான் 3 பாடம் போயிடுறான். நீங்க? நாங்க பாசுடா. எங்க பாப்பா அட்மிஷன் போட காலேஜுக்கு கூப்பிடாடா, போயிட்டு வரேன்டா. ஏய், எங்க பாப்பா உங்க காலேஜ்ல அட்மிஷன் போட கூப்பிட்டாங்கடா, போயிட்டு வர மச்சான். என்னடா பேசுவான், போயிட்டானு. மச்சான் நானும் சென்னைக்கு போறேன்டா, கடையில் ஆள் நின்றுட்டு வாப்பா கூப்பிட்டாருடா. போயிட்டு வரேன்டா. உனக்கு எத்தனை நாள் இது? 1 month தான்டா. உனக்கு 45 days லீவ். என்ன ரிசுவா, பிசினஸ்லாம் பயங்கரமா போகுதா? ஆமாம் மச்சான், நல்லா போயிட்டு இருக்கு பிஸ்னஸ். மச்சான் வாடா, டீ சாப்பிட போகலாம். போலாமே. மாஸ்டர் 3 சாயா. டேய் சாய் எடுத்து கொடு. டேய் அந்த சட்டி எடுத்து வை. உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா. டேய் என்னடா இவன் சாயா கடையில் எவ்வளோ ஆக்குறான்? டேய் எந்திரா, போய் கடையில் ஆள் நிற்குது, போய் பாரு. டேய் நைட்டு பயங்கரமான கனவுடா. ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாருமே பாஸு, நான் மட்டும் ஃபெயில்ரா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க, நான் மட்டும் டீ கடை வேலை பார்க்குற மாதிரி கனவுடா. எங்கடா அவன்? டைம் ஆயிடுச்சுடா. டேய் அங்க பாருடா. ஏச்சிருக்குடா. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்கள் பொறுப்பை பற்றி இறைவனால் விசாரிக்கப்படுவீர்கள். படிக்கின்ற பருவத்தில் நன்றாக படிப்பது மாணவனின் பொறுப்பு. இதை வீணடிப்பதும் குற்றம்தான். ஒவ்வொரு மாணவனும் படிப்பை வீணடிப்பதால் எதிர்காலத்தில் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படுமே என கனவு கண்டால் திருந்தி படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்புள்ளது.